காணொளியில நம்ம வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன வழங்கான் படம் ஏற்படுத்தின தாக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போவே நம்ம சேனல்ல 300 காலத்துல பார்த்தோம் அப்படின்னா படத்தை பத்தி ரிவ்யூ போட்டுக்கிட்டு இருந்தோம். அது ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிவ்யூ போர்ஷனை கைவிட்டு இருந்தோம். இந்த காணொலியில நீ ரிவ்யூ பண்ண போறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு காணொலி அந்த படத்தை பத்தி நிறை குறைகளை சொல்றதோ ரிவ்யூ பண்ண போறதோ கிடையாது. படத்தால் ஏற்பட்ட தாக்கமும் சரி, பல நாள்களா மக்கள் மனதுக்குள்ள இருந்த வேதனையோட வெளிப்பாடு தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த வழங்கான் படம் இருக்குன்னே சொல்லலாம். சமீப காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய சொல்லக்கூடாத அளவுக்கான பிரச்சனைகள் நடந்திருக்கு. மட்டும் இல்லாம எங்க திரும்பினாலும் எந்தெந்த நியூஸ் எல்லாம் கேட்க கூடாதோ அந்தந்த நியூஸ்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறையவே நடந்துகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு செய்திகளை தொடர்ந்து கேட்கும் போது பார்த்தோம் அப்படின்னா நமக்கே கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். ஏன்டா அப்படி பண்றாங்க? மிருகங்களுக்கு கூட பார்த்தோம் அப்படின்னா சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. இது செய்யணும், இதை நம்ம செய்யக்கூடாதுன்ற மாதிரி. சில நேரத்துல மிருகங்களுக்கு கூட இறக்கம் குணம் வரும்னு சொல்லணும். மனிதனா இருக்க சிலர் பார்த்தோம் அப்படின்னா அந்த இறக்க குணத்தை எல்லாம் கடவுள் படைக்கும் போதே மறந்துட்டாரா, கடவுள் படைச்சதுக்கு அப்புறமா அந்த இறக்க குணத்தை எல்லாம் தூக்கி குப்பையில போட்டாங்களான்ற மாதிரி அப்படின்ற மாதிரி சில மனிதர்கள் செய்யற செயல் பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்த மனித குலத்தையே கொஞ்சம் இழிவுபடுத்துற மாதிரியே இருக்கும். மாதிரியான சம்பவங்கள் கடந்த கொஞ்ச நாள்களா நிறைய நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடியும் பார்த்தோம்னா நிறையவே நடந்திருக்கு. இவங்களோட குறை இது, இவங்களோட குறை இது, இவங்களோட குறைன்ட்டு யாரையும் குறை சொல்லவும் முடியாது. இப்போ ஒரு மனிதனுக்கு சுய ஒழுக்கம்னு ஒண்ணு வருதோ அப்பதான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நிகழ்கிறத குறைக்கவும் முடியும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிறைய பனிஷ்மெண்ட் வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்டா இருக்கணும். அது மட்டும் இல்ல ரொம்ப கொடூரமான பனிஷ்மெண்டா இருந்தா இதுக்கப்புறம் இது கண்டினியூஸா நடக்காதுன்ற மாதிரி எல்லாரோட மனதிலையும் இருக்கும். மட்டும் இல்லாம இந்த மாதிரி செய்திகள் கேட்கும் போது எல்லாரோட மனசுலயும் தோணும், டக்குனு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுத்து கொன்ற கூடாது, பண்ண தப்பா அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ன்ற மாதிரி எல்லாரும் மனசுக்குள்ளேயும் தோணணும். அதே மாதிரியான தாட்டு தான் பார்த்தோம் அப்படின்னா பாலா மனசுக்குள்ளேயும் தோணி இருக்குன்னு நினைக்கணும். தாட்டோட தாட் ப்ராசஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு வணங்கான் படம்னே சொல்லலாம். படம் சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காம போகும், கொஞ்சம் லேகா போகுது அது மாதிரி சொல்லுவாங்க. என்னப்பா சோகமா போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு பாலா பட ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கிளைமேக்ஸ் சரி எப்படி ஒரு ஹாப்பி நீங்க இருக்க போறது கிடையாதுன்னு. அதே நேரத்துல தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனையும் கொடுக்கப்படும்ன்ற மாதிரி இந்த படங்களும் எடுக்கப்படும். இது மாதிரி படங்கள்ல ஒரு படம் தான் இந்த ஒரு படமாவும் இருந்தது. மட்டும் கிடையாம இந்த படத்துக்கு குறிப்பா ஒரு வில்லனும் கிடையாது. சமூகத்தில் நடக்கிற ஒரு அவலம் தான் பார்த்தோம் அப்படின்னா இதுல வில்லனாவே சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஒரு அவலம் அந்த ஒரு மனிதனை எவ்வாறு பாதிக்கப்படுது, இந்த ஒரு பாதிப்பு தனிநபருக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த தனிநபர் அவங்களுக்கு எந்த மாதிரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு தோணுமோ இதுல 1% கூட குறையாம பார்த்தோம் அப்படின்னா பாலா படத்துல எடுத்து வச்சிருந்தாருன்னு சொல்லணும். இந்த படத்துல வர கிளைமேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுல கொடுக்கறது 100% சரின்ற மாதிரி இருக்கும். மட்டும் இல்லாம இந்த படத்தோட இன்டர்வல் ஆகிற பீக் பார்த்தோம் அப்படின்னா தாத்தாவோட மீம் டெம்ப்ளேட் சொல்ற மாதிரி 2025 மாசான இன்டர்வல் இதுதான் சொல்ல முடியும். இன்டர்வல் ஏற்பட்ட செய்கை அப்படி இன்டர்வலுக்கு அப்புறமே பார்த்தோம் அப்படின்னா அந்த நடந்த சினாரியோ வில்லன் ஆகிறதும் பனிஷ்மெண்ட்டை கிளைமேக்ஸ்ல கொடுக்கறதுமே ஒரு கிளைமேக்ஸ் தான் சரியான கிளைமேக்ஸ்ன்ற மாதிரி நம்ம மனசுக்குள்ளேயும் தோண வைக்குது. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா வணங்கான் இஸ் த பெர்ஃபெக்ட் ஜட்ஜ்மெண்ட் ஃபார் உமன் ஹராஸ்மெண்ட்னே சொல்லணும். அதே மாதிரி இந்த படத்துக்கு ஒரு சப்டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னா வணங்கான் த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கு 100% பொருந்தும்னே சொல்லலாம். வணங்கான் படத்துக்கு இவ்வளவு தூரம் அப்ரிஷியேட் பண்றேன் அப்படின்னா படத்தை பாருங்க. அந்த படத்துல இருந்து வெளியே வரும்போது அந்த தாக்கம் சரிதான்ற எண்ணம் உங்களுக்குள்ள புகுத்தப்படும். இதோட இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கலாம். இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த உங்க நண்பருக்கும் தெரியணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தெரிஞ்சுக்க மதுரை கிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் இது போன்ற முன்னொரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு எங்களுடைய விடைபெறுவது நான் உங்கள் மதுரை கிரி.